Good afternoon students. Today we discuss about the compounds. Compounds அப்படி சொன்னால் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in definite proportion. அதாவது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்களுடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து அது வந்து பார்த்தா ஒரு தூய பொருளாக கிடைக்கும். அந்த தூய பொருள் தான் காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டம் சேர்ந்தால் அது மாலிகுல் சொல்லியிருக்கோம். ஒரு எலமெண்ட்டு இன்னொரு எலமெண்ட்டு ஒன்றா சேர்ந்தால் காம்பவுண்ட். ஸோ ஒரு தனிமத்தோட அணுவும் இன்னொரு தனிமத்தோட அணுவும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றா சேர்ந்து ஒரு தூய பொருளை கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இந்த இடத்துல வந்து ஏன் நம்ம காம்பவுண்டை தூய பொருள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோன்னா, இப்போது எலமெண்ட் அப்படின்றது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொரு எலமெண்ட் இருந்தாலும் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். அப்போ இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்போது அந்த ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸும் இன்னொரு பியூர் சப்ஸ்டன்ஸும் ஒன்றா சேர்ந்தாலும் அது பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தா அவங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இரண்டு அளவுக்கு மேற்பட்ட தனிமத்தோட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றா சேர்ந்து அது ஒரு தூய பொருளை கொடுக்கும். அதுதான் நம்ம காம்பவுண்ட், சேர்மங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, compounds exhibit properties entirely different from the properties of the constituent elements. இப்போது ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து காம்பவுண்டு கிடைக்குது இல்லையா. ஸோ ஒரு எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, இந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. ஸோ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. அப்போது காம்பவுண்டாக இருக்கும்போது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, அதே போல் அது தனிமமாக இருக்கும்போது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குது, இன்னொரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, இந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பவுண்டை க்ரியேட் பண்ணுது. அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, காம்பவுண்ட்ஸ் எக்ஸிபிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ முற்றிலுமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பண்புகள் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் கெமிக்கலி இன் ஏ ஃபிக்ஸட் ரேஷியோ டு ஃபார்ம் த காம்பவுண்ட் வாட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், அதே போல் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம், அதே போல் ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம். ஸோ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில், அதாவது பார்த்தா 2:1, அது 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அப்போது 2:1 அப்படின்ற ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய மாஸ் அடிப்படையில் பார்க்கும்போது 1:8, அதாவது ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1, ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் 8. ஸோ 1:8 அப்படின்ற ரேஷியோவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒன்றா சேர்ந்து அது நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா வாட்டர் மாலிகுலை கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜனாக இருக்கும்போது ஆக்சிஜனாக இருக்கும்போது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக மாறும்போது அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. எப்படின்னா, ஹவெவர் வாட்டர் டஸ் நாட் ஹேவ் த எக்ஸாக்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ வாட்டரை மாறும்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்து வாட்டரை மாறும்போது இப்போ நீரோட ப்ராப்பர்ட்டி சுத்தமாக மாறி இருக்கும். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணும்போது அந்த H2O அப்படின்ற காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், அட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் ஆஸ் லிக்விட் வைல் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆஸ் கேஸஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா H2O அப்படின்ற ஒரு வாட்டர் மாலிகுல், இந்த வாட்டர் மாலிகுல் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் அதோடைய எலமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸியஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், ஹைட்ரஜன் வந்து கேஸ், ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் வந்து கேஸ். ஸோ ரெண்டு கேஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு லிக்விடை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது ரெண்டுமே காம்பவுண்டாக மாறும்போது அது லிக்விடாக மாறுது. ஸோ கேஸியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது இல்லையா. ஆல்சோ ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபயர் வியரஸ் வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதே போல் வந்து பார்த்தா ஆக்சிஜன் எரியறதுக்கு துணை புரியும் இல்லையா. அப்போது ஆக்சிஜன் வந்து பார்த்தா எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேஸ். ஆனால் நீர் வந்து பார்த்தா சொன்னால் எரியக்கூடிய பொருளை அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷராக பயன்படும், தீ அணைப்பானாக பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு எலமெண்ட் இருந்தாலும் அது காம்பவுண்டாக மாறும்போது அது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிமிலரி, காமன் சால்ட் sodium chloride is a compound made up of elements sodium and chlorine. இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, அதான் சோடியம், அதாவது குளோரின், ரெண்டும் ஒன்றா சேர்ந்த ஒரு சோடியம் குளோரைடு என்ற உப்பு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட் சோடியம் குளோரைடு. இப்போ வந்து பார்த்தி சொன்னால் இது சோடியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டும் குளோரின் அப்படின்ற
ஒரு எலமெண்ட், ரெண்டுமே எடுத்துருவோம். சோடியம்ன்றது ஒரு எலமெண்ட், குளோரின் அப்படின்றது ஒரு எலமெண்ட். ஸோ ரெண்டு எலமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கு சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு சால்ட்டை கொடுக்குது. அப்படி கொடுத்தாலும் இட் இஸ் யூஸ்டு இன் அவர் ஃபுட் whereas sodium and chlorine are poison or both unsafe for consumption. இது ரெண்டு பொருள் ஒன்றா சேர்த்து நமக்கு ஒரு உப்பு கொடுக்குது. அதை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பார்க்கும்போது குளோரின் அண்ட் சோடியம் ஆர் பாய்சன். அது வந்து பார்த்தோன்னா ஒரு நச்சு பொருள். சோடியம் அப்படின்றது ஒரு நச்சு பொருள் தான், குளோரின் அப்படின்றது ஒரு நச்சு பொருள் தான். ஆனால் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து சோடியம் குளோரைடு உப்பாக மாறும்போது அது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காம்பவுண்டாக மாறுது. ஓகேங்களா? ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஆர் போத் அன்சேஃப், ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அன்சேஃப் ஃபார் கன்சப்ஷன். அதை ஸ்மெல் கூட பண்ணக்கூடாது. ஸ்மெல் பண்ணாலும் அது பாய்சன் தான். ஸோ அதால் சுவாசிக்க முடியாது, ஆனால் அது ஒரு பாய்சன். ஆனால் ரெண்டும் ஒன்றா சேரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு எலமெண்ட்டும் அது காம்பவுண்டாக மாறும்போது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட்ஸோட சில பண்புகளை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். எ காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி வென் த கான்ஸ்டியூட் எலமெண்ட்ஸ் கம்பைன் இன் எ ஃபிக்ஸட் ப்ராப்பர்ஷன். காம்பவுண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றா சேரும். ஓகேங்களா? அப்படி ஒன்றா சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் காம்பவுண்ட். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இன்னொரு எலமெண்ட் ரெண்டுமே கம்பைன் ஆகும். அப்படி கம்பைன் ஆகும்போது ஒரு டெஃபினைட் ப்ராப்பர்ஷன், ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மட்டும்தான் அதால் ஒன்று சேர முடியும். அப்படி சேர்ந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூட் எலமெண்ட்ஸ். அதே போல் காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது அதால் உருவாக்கப்பட்டுடைய அதாவது எந்த எலமெண்ட்டால் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சோ அந்த காம்பவுண்டுக்கும் அந்த எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா எ காம்பவுண்ட் cannot be broken down by physical method. அதே போல் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி தனித்தனியாக பிரிக்க முடியாது. திஸ் இஸ் பிகாஸ் எ காம்பவுண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தட் ஆர் கெமிக்கலி கம்பைன்ட். ஏன் பிரிக்க முடியாது அப்படி சொன்னால் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் முறையில் ஒன்றா கம்பைன் ஆகலை, கெமிக்கல் முறையில் கம்பைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பண்ண முடியாது, தனித்தனியாக ஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிக்க முடியாது. சோடியம் குளோரைட் cannot be separated by physical methods such as filtration. அதே போல் பார்த்தா சோடியம் குளோரைட் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்பு, அதை வந்து பார்த்தா ஃபிசிக்கல் முறையில் வடிகட்டிலாம் பிரிக்க முடியாது. ஆனால் ஒரு வேளை இதை கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிக்க முடியும். ஓகேங்களா? எ காம்பவுண்ட் கேன் பி செப்பரேட்டட் இன்டு இட்ஸ் கான்ஸ்டியூட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பை கெமிக்கல் மெத்தட்ஸ் ஒன்லி. ஸோ வேதியியல் முறையை பயன்படுத்தி மட்டும் ஒரு சில பொருட்களை பிரிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் ஃபிசிக்கல் முறையில் பிரிக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் an element and a compound. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட். an element is the simplest substance. எலமெண்ட் அப்படின்றது ஒரு மிக எளிமையான ஒரு பொருள். ஓகேங்களா? ஆனால் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a compound is a chemical substance. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதியியல் பொருள். ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் 2 or more elements. 2 அல்லதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கெமிக்கல் முறையில் இணைஞ்சு நமக்கு காம்பவுண்டாக கிடைக்குது. எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்டில் வந்து ஒன்றா சேர்ந்து நமக்கு காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும். அதே போல் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிட் இன்டு எலமெண்ட்ஸ். அதே போல் காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம எலமெண்ட்ஸை தனித்தனியாக பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்ந்து நமக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 எலமெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அதே போல் இந்த ஃபார்மான H2 இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிகுல், இதை நம்ம ஸ்பிட் பண்ணி ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிக்க முடியும். ஆட்டம் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டோட அடிப்படை துகள் எதுன்னு கேட்டால் அணு. ஓகே, அதை சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு தனிமத்தோட அடிப்படை அலகு எதுன்னு கேட்டால் அணு, ஆட்டம் அப்படி சொல்லுவோம். அதே போல் காம்பவுண்டுக்கு பார்த்தோம்னா மாலிகுல். மாலிகுல்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் த காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்டோட பேசிக் பொருள் எதுன்னு கேட்டோம்னா மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸுக்கும் காம்பவுண்ட்ஸுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ்.